கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கான வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் அவர் வெளிப்பட்ட போது பிதாவினிடத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல சித்தத்தை சுமந்து கொண்டவராய் இந்த பூமிக்கு வந்தார். நாமும் இந்த பூமியிலே நம் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக நாம் பிறந்தபோது தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதமான சித்தத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பூமியிலே பிறந்த எந்த மனிதனையும் தேவனாகிய கர்த்தர் வாழ்வதற்காக, ஜீவனோடு இந்த பூமியிலே ஜீவிப்பதற்காக தேவன் மனுஷனை கொண்டு வருகிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவையோ மரணத்திற்கு என்று முன்குறித்து கொண்டு வருகிறார். இயேசுவானவர் ஒருவர்தான் மரணத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவர். மற்ற அத்தனை பேர்களை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் ஜீவனோடு இருக்கும்படியாகவே என் ஆண்டவராகிய தேவன் திட்டமிட்டு சித்தமிட்டு இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுவதாக. என் ஆண்டவராகிய இயேசு நமக்காக குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக நமக்கு மீட்பை உண்டு பண்ண, ரட்சிப்பை உண்டு பண்ண அவரை பிதாவாகிய தேவன் மரணத்திற்கு, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் நல்லவர். இயேசுவை போல நாம் விசுவாசத்தில், வெற்றியில், பிதாவாகிய தேவனை தேடும் தேடுதலிலே, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே, ஆமேன், இந்த பூமியிலே பிசாசுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டிய நல்ல வாழ்க்கையை, ஆமேன், செய்து முடிக்க வேண்டிய தேவ சித்தத்தை இயேசுவை போல செய்ய வேண்டும். எல்லா காரியத்திலும் ஒரே ஒரு காரியத்தில் அவரை விட்டு நாம் விலகியிருக்கிற ஒரே நிகழ்ச்சி, அவர் மரிப்பதற்காக வந்தார், நாம் வாழ்வதற்காக வந்தோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவினிடத்தில் ஒரு சீசன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். அவனுக்கு அவர் சொன்னது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர். அதனுடைய பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஆதரவற்று தரித்திர சூழ்நிலையிலே தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தார் என்பது அல்ல பொருள். சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகும் மரணத்தை குறித்து சொன்னார். எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று கேட்டவனிடத்திலே அவர் சொல்லுகிறார், நரிக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு குழி இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு தங்குறதுக்கு ஒரு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ பூமியிலையும் இடம் இல்லை, வானத்திலையும் இடம் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தலை சாய்க்க, ஆமேன், முடியாத அந்த மாதிரியான கோலத்திலே நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி தன் மரணத்தை குறித்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மரணத்தை சந்தித்த போது தன் தோளிலே தன் தலையை சாய்த்து மரித்தார். அருமையானவர்களே, தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன வார்த்தையினுடைய பொருள் அது. ஆகவே அந்த மரணத்தை நான் செய்ய போகிறேன், நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று அவனை குறித்து சொன்ன வார்த்தை. கர்த்தர் நல்லவர். அவனோ இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பிக்க வந்திருக்கிறான், ஜெயித்து காண்பிக்க வந்திருக்கிறான், சாதித்து காண்பிக்க வந்திருக்கிறான். என் ஆண்டவராகிய இயேசுவோ இவனுக்காக குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தன் சந்ததியை கண்டு ஆமீன் சந்தோஷப்படும்படியாக தேவன் ஆமீன் தம் குமாரனை அனுப்பியிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு அதற்காகவே வந்தார். கர்த்தர் நல்லவர். பேதுரு சொன்னான், ஆண்டவரே, உம்மோடு கூட நான் சாக வேண்டியதா இருந்தாலும் நான் சாவேன், மரணம் கூட என்னை பிரிக்க முடியாதுன்னு சொன்னான். பேதுருக்கு சொன்னார், பேதுரு, நீ வாழ வேண்டியவன்,
ஆகவே நீ சாவை குறித்து இவ்வளவு சீக்கிரமா நீ பேசுற, ஆனா சாவு வருகிற போது சாவை கண்டு நீ பயந்து ஓடுவாய். ஆகவே நீ இந்த சேவல் கூவுற நேரத்துல நீ என்னை 3 தடவை மெய்யாகவே மறுதளிப்பாய் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, சாகணும்னு சொல்றவங்களுக்கு சாவு வந்தபோது சாவை பார்த்த மாத்திரத்தில் பயம் வந்து ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டவங்க தான் ஏராளமான ஜனங்களை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறோம். சாவை தேடுவார்கள், சாகணும்னு சொல்லுவாங்க, சாவு வந்த உடனே காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. யோனா, நான் சாகிறது நல்லது, என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொன்னான். கடலுக்குள்ள போட்ட உடனே அங்க உள்ள போன உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே என்னைய உயிரோட காப்பாத்தினா நான் சபையில சாட்சியா போய் நிற்பேன், மகா சபையிலே நான் உம்மை சாட்சியாக அறிவிப்பேன்னு பொருத்தனை பண்ணி உள்ளவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சாவை விரும்புவாங்க, சாவு நல்லதும்பாங்க, கர்த்தருக்காக நொறுக்கப்படணும்பாங்க, கர்த்தருக்காக நம்ம பிரச்சனைகளை பாடுகளை சுமக்கணும்பாங்க. அதெல்லாம் வந்து இறங்கின பிற்பாடோ ஆண்டவரே காப்பாத்துன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா மனுஷனை தேவன் வாழ்கிறவனாக சிருஷ்டித்திருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மட்டும்தான் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். செவிதையின் குமாரர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே உங்க வலது பக்கத்துல ஒருவனையும் இடது பக்கத்துல ஒருவனுக்கு உட்கார அனுகிரகம் பண்ணணும். இயேசுவானவர் கேட்டார், நான் குடிக்கிற பானத்திலே, நான் குடிக்கும் பாத்திரத்துல பானம் பண்ணுவீங்களோ, நான் முழுகும் ஸ்நானத்தை நீங்களும் செய்யக்கூடுமோன்னு கேட்டாரு. அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம், அது கூடாதுன்னு அர்த்தம். அவங்க சொன்னாங்க அதெல்லாம் செய்வோம்னாங்க. அப்ப சொன்னார், அதையும் கூட நீங்க செஞ்சிருவீங்க, நீங்க அதையும் கூட வைராக்கியமா நீங்க மரணத்தையும் அதையும் ஏத்துக்கிடுவீங்க. ஆனா என் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் உட்கார வைக்கிற அந்த பாக்கியம் பிதாவாகிய தேவன் யாருக்கு அருளுறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர். செத்தவர்களில் சிலர் வைராக்கியத்திற்காக செத்தார்கள். செத்தவர்களில் அநேகர் தங்களை தாங்களே தேவனுக்கென்று வைராக்கியப்படுத்தி கொண்டு செத்தார்கள். ஆனால் சாவது தேவ சித்தம் அல்ல, வாழ்ந்து காண்பிப்பதே தேவ சித்தம். கர்த்தர் நல்லவர். எந்த நிலையிலும் உங்களை வாழ வைக்கிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை வாழ வைப்பாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.